நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷ்வா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. கடைசி காலத்தில் தேவன் தேடும் வாலிபனா நீ? கர்த்தருக்காக எழும்பி பிரகாசிக்க ஆசைப்படுகிறாயா நீ? கடைசி காலத்தில் பாவத்தில் விளைவிக்கும் பிசாசின் தந்திரங்களை அழிக்க ஆயத்தப்படுகிற வாலிபனா நீ? ஜாஷ்வா டிவி மற்றும் தீர்க்க தரிசன சந்ததி சர்வதேச ஊழியங்கள் வழங்கும் தீர்க்க தரிசன சந்ததி நேரம். தரிசனம் தேவை, தெய்வ தரிசனம் தேவை, தேசத்தை சுதந்தரிக்க தரிசனம் தேவை. இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு வழங்குபவர்கள் நாதன் டிம்பர்ஸ் துணை நிறுவனமான நாதன் பர்னிச்சர். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரும் வரும் இரட்சகருமாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் ஜாஷ்வா டிவியில் இணைந்திருக்கிற எல்லா தேவ பிள்ளைகளுக்கும் இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் உங்களுக்கு எங்களுடைய அன்பின் வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவித்துக் கொள்ளுகிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கடந்த 10 மாதங்களும் சேனைகளின் கர்த்தர் நம்மளை கண்ணின் மணி போல பாதுகாத்து இந்த 11வது மாதத்தில் கூட இந்த 1ஆம் தேதியை கூட ஆண்டவர் நம்மளை பார்க்க வைத்திருக்கிறார். அந்த நல்ல கிருபைகளை நினைத்து நான் கர்த்தரை துதிக்கிறேன், கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன், கர்த்தரை மகிமைப்படுத்துகிறேன். தெய்வ பிள்ளைகளே, இந்த 10 மாதங்களும் எத்தனையோ வகையான பிரச்சனைகள், எத்தனையோ வகையான போராட்டங்கள், நிந்தனைகள், அவமானங்கள் எல்லாம் நம்மை சூழ வந்த பொழுது கூட சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருந்தார். யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானார். அப்படிப்பட்ட தெய்வத்தை நாம் ஆராதிக்கிறோம். இந்த முதல் நவம்பருக்குள்ள நம்ம ஆண்டவரை கொஞ்ச நேரம் ஆராதிக்க போகிறோம். வேதம் சொல்லுகிறது, நீங்கள் நானும் ஆராதிக்கிற தேவன் ஒருவரும் சேரக்கூடாத பரிசுத்தமான ஒளியிலே அவர் வாசம் பண்ணுகிறவர். உலகத்திலே 30 கோடி தெய்வங்கள் உண்டு என்று ஜனங்கள் சொல்லுவார்கள். ஆனால் ஏதாவது தெய்வம் பரிசுத்தமாக இருப்பது என்று அவர்கள் சொல்லுகிற கதைகளை கூட எதில் கூட பார்க்க முடியாது. ஆனால் இந்த தேவன் அவர் பரிசுத்தர். ஆமென் சொல்லுங்க. இருக்கிற இடத்துல கொஞ்சம் கண்களை மூடி, அப்பா நீ பரிசுத்தம் உள்ள தேவனாக இருக்கிறீர், நீ தேவாதி தேவனாக இருக்கிறீர், நீங்கள் ராஜாதி ராஜாவாக இருக்கிறீரப்பா. நாங்கள் உயர்த்துகிறோம். உங்களுடைய கிருபைகள் பெரியது, நீர் எங்கள் மேல் வைத்த அந்த அன்பு பெரியது. எல்லாரும் சேர்ந்து பாட போகிறோம். ஒருவரும் சேரக்கூடாத ஊழியர். ஆமென். ஒருவரும் சேர கூடாத ஒளியில் வாசம் செய்பவரே, ஒருவரும் சேர கூடாத ஒளியில் வாசம் செய்பவரே, நீரே பரிசுத்த தெய்வம், பரிசுத்த தெய்வம், நீரே நீர் மாத்திரமே, நீரே நீர் மாத்திரமே, பரிசுத்த நீர் பரிசுத்த, பரிசுத்த நீர் பரிசுத்தரே, பரிசுத்த நீர் பரிசுத்த, பரிசுத்த நீர் பரிசுத்தரே, நீரே நீர் மாத்திரமே, நீரே நீர் மாத்திரமே. சொல்லுவோம், நீரே நீர் மாத்திரமே, எல்லாவற்றிலும் நீர் மேலானவர், எல்லோரிலும் பெரியவர், சகலவற்றையும் சிருஷ்டித்தவர், சர்வத்தில் உயர்ந்தவர். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம், எல்லாவற்றிலும் நீர் மேலானவர், எல்லோரிலும்
மீட்டிடும் பெரியவர், சகலவற்றையும் சிருஷ்டித்தவர், சர்வற்றில் உயர்ந்தவர். உம்மை போல் வேறொரு தெய்வமில்லை, நீரே நீர் மாத்திரமே. உம்மை தெய்வமில்லை, நீரே நீர் மாத்திரமே. பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தரே, பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தரே, பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தரே, பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தரே. நீரே நீர் மாத்திரமே, நீரே நீர் மாத்திரமே. சொல்லுவோம், நீரே நீர் மாத்திரமே, நீரே நீர் மாத்திரமே. அணுகவே முடியாத பரிசுத்த தெய்வம், பலியானீர் என்னை மீட்டிட. அணுகவே முடியாத பரிசுத்த தெய்வம், பலியானீர் என்னை மீட்டிட. பாவமான மனுக்குலமே, பரிசுத்தமானதிதுவே. பாவமான மனுக்குலமே, பரிசுத்தமானதிதுவே. கல்வாரி மரணத்தினார் அவர் நம் தகப்பனானார். சொல்லுவோம், கல்வாரி மரணத்தினார் அவர் நம் தகப்பனானார். கையை உயர்த்தி, பரிசுத்தர் நீர் பரிசுத்தர் பரிசுத்தர், நீங்க பரிசுத்தரே. பரிசுத்தர் நீர் பரிசுத்தர் பரிசுத்தர், நீங்க பரிசுத்தரே. நீரே நீர் மாத்திரமே, நீரே நீர் மாத்திரமே. செய்யா நீரே நீர் மாத்திரமே. பிரியமானவர்களே, நாம் ஆராதிக்கிற ஆண்டவர் பரிசுத்தம் உள்ளவர், சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவர். அவரை யாருமே சீக்கிரத்தில் கிட்டி சேர முடியாது. அவர் அனுமதிக்காமல் யாரும் அவரை பார்க்க முடியாது. அவர் அனுமதிக்காமல் யாரும் அவருடைய சத்தத்தை கேட்க முடியாது. Our Lord is glory. Worship Him. நல்ல வாயை திறந்தப்பா. உடபர அஞ்சலமா தேரதி அஞ்சலா. நீரே நீர் மாத்திரமே. இன்னொரு முறை சொல்லுவோம், அணுகவே முடியும். அணுகவே முடியாத பரிசுத்த தெய்வம், பலியானீர் என்னை மீட்டிட. அணுகவே முடியாத பரிசுத்த தெய்வம், பலியானீர் என்னை மீட்டிட. பாவமான மனுக்குலமே, பரிசுத்தமானதிதுவே. கல்வாரி மரணத்தினார் அவர் நம் தகப்பனானார்.
என் மேலானவர். சொல்லுவோம். எல்லோரிலும் பெரியவர், சகலவற்றையும் சிருஷ்டித்தவர், சர்வத்தில் உயர்ந்தவர், எல்லாவற்றிலும் நீர் மேலானவர், எல்லோரிலும் பெரியவர், சகலவற்றையும் சிருஷ்டித்தவர், சர்வத்தில் உயர்ந்தவர். சொல்ல உம்மை போல் வேறொரு தெய்வமில்லை, நீரே நீர் மாத்திரமே. உம்மை போல் வேறொரு தெய்வமில்லை, நீரே நீர் மாத்திரமே. பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தரே, பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தரே, பரிசுத்தர். எஸ், நல்ல பரிசுத்தரே, பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தரே, நீரே நீர் மாத்திரமே, நீரே நீர் மாத்திரமே, நீரே நீர் மாத்திரமே, நீரே நீர் மாத்திரமே. அப்பா, உங்க சமூகத்துல எங்களை அப்படியே நாங்கள் அர்ப்பணிக்கிறோம்ப்பா. பரிசுத்தத்துல மகத்துவம் உள்ள தெய்வம், இங்க ரொம்ப பெரியவர்ப்பா. ஒருத்தரும் உங்களுக்கு முன்னாடி தங்களை பரிசுத்தவான்னு சொல்ல முடியாதுப்பா. ஒருத்தரும் உங்களுக்கு முன்னாடி தான் நல்லவன்னு சொல்ல முடியாதுப்பா. ஒருத்தனும் உங்க முன்னாடி தான் அந்தரங்கத்தை மறைக்க முடியாதுப்பா. தான் செஞ்ச தப்ப உங்களுக்கு முன்னாடி மறைக்க முடியாதுப்பா. நீங்க அவ்வளோ பெரிய ஆண்டவர். நீங்க அவ்வளோ பெரிய ராஜா. உங்க எல்லைகளுக்குள்ள பரிசுத்தம் உண்டு, உங்களுக்குள்ளேயும் பரிசுத்தம் உண்டு, உங்களை சுற்றிலும் பரிசுத்தம் உண்டு. கபாத்தலாஸ் மல்கத்தேலே கபத்தல். ஒரு விஷயம் எல்லாரும் கேட்போமாப்பா, எங்களை பரிசுத்தப்படுத்துங்கப்பா, எங்களை பரிசுத்தப்படுத்துங்கப்பா, உங்க இரத்தத்தினால எங்களை கழுவுங்கப்பா. பரிசுத்தமாகிறவன் இன்னும் அப்ப இன்னும் அப்டேட் ஆகட்டும்னு சொன்னீங்க. 5 அடி ஏறி போன 10 அடி கீழே விழுந்துருதோம், 10 அடி ஏறி போன 100 அடி கீழே விழுறோம். இந்த வாழ்க்கை எங்களுக்கு வேண்டாம்ப்பா. விழுந்து விழுந்து எந்திக்கிற ஜீவி எங்களுக்கு வேண்டாம்ப்பா. எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். எங்களுடைய சமூகத்துல ஒப்பு கொடுக்கிறோம். நீ ரொம்ப நல்லவர். உங்களுக்கு முன்னாடி எதையும் மறைக்க முடியாது. ஒன்னும் உங்களுக்கு மறைப்பொருள் அல்ல. உங்க சமூகத்தில் எங்களை அப்படியே தாழ்த்துகிறோம், வெறுமையாக்குகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணைச்ச நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். பிரியமானவர்களே, நாம் ஆராதிக்கிற தேவன் ரொம்ப நல்லவர். 10 மாதங்களும் நம்மளை கண்ணின் மணி போல பாதுகாத்து இந்த 11வது மாதத்தில் கூட கர்த்தர் நம்மை கடத்தி கொண்டு வந்த எல்லா நன்மைகளை நினைத்து நான் தெய்வத்தை ஸ்தோத்திரிக்கிறேன். கடந்த மாதங்கள் நாம் தியானித்தோம். கர்த்தர் ஒரு மனிதனுடன் கூட பேசும் வழிகள். ஆண்டவர் ஒரு மனிதன் கூட எப்படியெல்லாம் பேசுவார் என்று ஆவியானவர் நமக்கு திருவலம் பற்றினார். நம்ம அதை ப்ராக்டிஸ் பண்ணுவோம். ஸ்பிரிச்சுவல் எக்ஸசைஸ்,
தேவ சமூகத்தில் அதை நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுவோம். ஆண்டவருக்கு கூட பேசுகிறதுக்கு என்னென்ன வழிமுறைகள் உண்டோ எல்லாம் நம்ம பக்கத்தில் வந்து நம்ம பண்ணணும். கர்த்தர் நம்ம கூட கட்டாயம் இடைப்படுவார். ஆமென் சொல்லுங்கள். இந்த மாதத்தில் கூட நாம் ஒரே ஒரு தலைப்பை வைத்து இந்த மாதம் எல்லாவற்றையும் நான் கடந்து போகிறோம். ஆவியானவர் என்னுடைய ஆவியிலே போட்ட ஒரு வார்த்தை, சத்துருவின் ஆயுதங்கள். இந்த கடைசி காலத்தில் நாம் வாழ்கிற வாலிபர்களாக இருக்கட்டும், சிறுவர்களாக இருக்கட்டும், குடும்பத்தை நடத்துகிற பெரியவர்களாய் சிறியவர்களாக இருக்கட்டும், நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு முதல் சத்துரு யார் என்று கேட்டால் பிசாசு. நல்லா கவனிக்கணும். பழைய ஏற்பாட்டு காலத்திலும் தேவ பிள்ளைகளுக்கு விரோதமாய் சத்துரு எழும்பினான். புதிய ஏற்பாட்டிலும் தேவ பிள்ளைகளுக்கு விரோதமாய் சத்துரு எழும்பினான். இந்த கடைசி காலத்திலும் தேவ பிள்ளைகளுக்கு விரோதமாய் சத்துருவானவன் எழும்பிக் கொண்டே இருக்கிறான். சொல்லுங்கள், சத்துருவின் ஆயுதங்கள். என் ஆவியானவர் என்னுடைய ஆவியிலே போட்ட வார்த்தையை நாம் தெளிவாய் நாம் தியானிக்க போகிறோம். முதலாவது, யார் இந்த சாத்தான்? யார் இந்த சத்துரு? தள்ளப்பட்ட தூதன், ஒளியின் தூதனுடைய வேஷம் தரித்தவன். மூணாவது, பழைய பாம்பாகிய வலு சர்ப்பம். தள்ளப்பட்ட தூதன், ஒளியின் தூதனுடைய வேஷம் தரித்தவன், பழைய பாம்பாகிய வலு சர்ப்பம். வேதாகமத்தில் நம்முடைய கர்த்தருக்கு 3 திரித்துவங்கள் உண்டு. ஒன்று பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி. பிசாசும் கர்த்தரை போல தனக்கென்று 3 திரித்துவங்களை ஏற்படுத்தி வைத்திருக்கிறான். ஒன்று அந்தி கிறிஸ்து, இரண்டாவது வலு சர்ப்பம், மூணாவது கள்ள தீர்க்கதரிசி. சொல்லுங்க, அந்தி கிறிஸ்து, வலு சர்ப்பம், கள்ள தீர்க்கதரிசி. சொல்லுங்க, அந்தி கிறிஸ்து, வலு சர்ப்பம், கள்ள தீர்க்கதரிசி. பிசாசு திரித்துவங்கள் 3. சொல்லுங்க, அந்தி கிறிஸ்து, வலு சர்ப்பம், கள்ள தீர்க்கதரிசி. சாத்தானுடைய நோக்கம் என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரியணும். சாத்தான் ஒரு நோக்கத்தோடு தான் நம்மிடத்திலே வருவான். சாத்தான் ஒரு திட்டத்தோடு தான் நம்முடைய வாழ்க்கையிலே செயல்படுவான். சாத்தான் ஒரு திட்டத்தை வைத்து தான் நமக்கு விரோதமாக எழும்புவான். அது என்ன நோக்கம் என்கிறத நம்முடைய ஜீவியத்தில், இந்த வாலிப நாட்களில், இந்த வாலிப காலத்தில் அல்லது குடும்பத்தில் நடத்துகிற இந்த காலகட்டத்தில் நம்ம கண்டுபிடிக்கணும். அதான் ஆவியானவர் எக்ஸ்பெக்டேஷன் பண்ணுகிறார், விரும்புகிறார். முதலாவது, பிசாசுடைய நோக்கங்கள் 3. அதை நம்ம தியானிக்க போகிறோம். திருப்பிக் கொள்ளலாம். யோவான் 10வது அதிகாரம் 10வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். யோவான் 10:10. திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான் என்று வேறொன்றுக்கும் வரான். நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூரணப்படவும் வந்தேன். பிசாசுடைய நோக்கம் என்ன? 3. என்ன? திருட, கொல்ல, அழிக்க. பிசாசு நம்முடைய வாழ்க்கையில வந்து முதல் கிரியை செய்கிறது என்ன தெரியுமா பண்ணுவான்? திருடுவான். அபிஷேகத்தை திருடுவான். ஜெபிக்கிற நேரத்தை திருடுவான். பிதா கூட டைம் ஸ்பெண்ட் பண்ற நேரத்தை திருடுவான். தேவ சமூகத்தில் அமர்ந்திருந்து ஜெபிக்கிற அந்த காலங்களை திருடுவான். தேவ பிரசன்னத்தை திருடுவான். ஆராதனையை திருடுவான். மகிமையை திருடுவான். இரண்டாவது என்ன பண்ணுவானா? கொல்லுவான். தரிசனத்தை கொல்லுவான். தேவன் நம்ம மேல் வைத்திருக்கிற திட்டத்தை கொல்லுவான். அழைப்பை கொல்லுவான். வரங்களை கொல்லுவான். மூணாவது என்ன பண்ணுவான் அப்படின்னா, அழிச்சிருவான். இருக்கிற இடம் தெரியாம நாம கண்டுபிடிக்கணும். கொல்லணும், கொல்லுதல் வேற, அழித்தல் வேற. கொல்லுதல் வேற, அழிக்கிறது வேற.
ஒரு மனுஷனை செத்து போயிட்டா அப்படின்னா கொல்லிட்டான்னு அர்த்தம். அந்த பாடியை தகனம் பண்ணிட்டானா அது அழிஞ்சிட்டுன்னு அர்த்தம். பிசாசு முதலாவது திருடுவான், கொல்லுவான், அழிப்பான். வேற எதுக்கும் நம்ம கிட்ட வரமாட்டான் சிஸ்டர், தம்பி தங்கச்சி. சத்துரு வேற எந்த நோக்கத்தோடு நம்முடைய வாழ்க்கையில வரமாட்டான். சரி, இப்போ சத்துருவின் ஆயுதங்கள் என்கிற தலைப்பில் நாம் தியானிக்கிறோம். இந்த வாரம் நாம் தியானிக்க போகிற முதலாவது சத்துருவின் ஆயுதம் என்ன தெரியுமா? என்னோடு கூட எல்லாரும் வேத புஸ்தகத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். கர்த்தர் நம்ம கூட திட்டமும் தெளிவுமாய் பேசுவார். யோவானின் புஸ்தகம் 8வது அதிகாரம் 44வது வசனத்தை நான் வாசிக்கிறேன், நீங்கள் கேளுங்கள். நீங்கள் உங்கள் பிதாவாகிய பிசாசானவனால் உண்டானவர்கள், உங்கள் பிதாவினுடைய இச்சைகளின்படியே செய்ய மனதாய் இருக்கிறீர்கள். அவன் ஆதி முதற் கொண்டு மனுஷ கொலைபாதனாய் இருக்கிறான். சத்தியம் அவனிடத்தில் இல்லாதபடியினால் அவன் சத்தியத்தில் நிலைத்திருக்கவில்லை. அடுத்து வசனம் சொல்லுகிறது, அவன் பொய்யென்னும் பொய்யுக்கு பிதாவுமாய் இருக்கிறபடியினால் அவன் பொய் பேசும்போது தன் சொந்தத்தில் எடுத்து பேசுகிறான். அவன் பொய்யனும் பொய்யுக்கு பிதாவுமாய் இருக்கிறான். பிசாசுடைய முதல் தந்திரமே என்ன தெரியுமா தேவ பிள்ளையே? பொய். நாம சொல்லலாம், பாஸ்டர் என்ற பிசாசுடைய தந்திரங்கள் இல்லை, பிசாசுடைய ஆயுதங்கள் இல்லைன்னு சொல்லலாம். பிசாசு நம்மளை அழிக்க அவன் முதலாவது பயன்படுத்துகிற ஆயுதம் பொய். என வேதம் சொல்லுகிறது, உன் பிசாசானவன், உன்னுடைய பிதாவாகிய பிசாசானவன் பொய்யென்னும் பொய்யுக்கு பிதாவுமாய் இருக்கிறான். நம்முடைய வாழ்க்கையில பொய் சொல்றோமா, உண்மையை சொல்றோமா? ஊழியத்துல பொய் சொல்றோமா, உண்மையை சொல்றோமா? பிரசங்கத்துல பொய் சொல்றோமா, உண்மையை சொல்றோமா? குடும்பத்தில் அம்மா அப்பா கிட்ட பொய் சொல்றோமா, உண்மையை சொல்றோமா? ஸ்கூல்ல காலேஜ்ல பொய் சொல்றோமா, உண்மையை சொல்றோமா? பொய் சொல்லிதான் நம்ம எல்லாத்தையும் வாங்குறோமா, உண்மையா பண்ணி மாறோமா? வேதம் சொல்லுகிறது, பிசாசுடைய முதல் ஆயுதமே பொய். இந்த பொய்யின் ஆவி நமக்குள்ளே வந்துவிடக்கூடாது. வேதாகமத்தில் அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது, பொய்யின் ஆவி அவர்களுக்குள்ளே வந்தது. நம்ம நல்லா கவனிக்கணும். பிசாசு பொய் சொல்லுகிறவன். உங்களுக்கு இன்னொன்று காமிச்சு கொடுக்கிறேன் பாருங்களேன். ஆதியாகமத்தின் புஸ்தகத்தில் நீங்க 3வது அதிகாரத்தில் வசனம் 4-5 பார்த்தீங்கன்னா, லூசிஃபர் பழைய பாம்பாகிய வலுசர்ப்பம் ஏவாள் கிட்ட ஒரு பொய் சொல்லுது. என்ன சொல்லுது? அப்பொழுது சர்ப்பம் ஸ்திரீயை நோக்கி, நீங்கள் சாகவே சாவதில்லை, நீங்கள் இது புசிக்கும் நாளிலே உங்கள் கண்கள் திறக்கப்படும் என்றும் உங்களுக்கு நன்மை தீமை அறிந்து தேவர்களைப் போல் இருப்பீர்கள் என்றும் தேவன் அறிவார். பிசாசு முதலாய் ஏவாள் கிட்ட என்ன சொல்லுது அப்படின்னா, தேவ பிள்ளையே, நீங்கள் சாகவே சாவதில்லை. லூசிஃபர் பண்ணின முதல் பிரசங்கம் ஏதேன் தோட்டத்தில் சாவாமை உபதேசம். இன்னைக்கு நிறைய தேசத்தில் இருக்கிற கள்ள ஊழியர்கள் சொல்லுகிறார்கள், உனக்கு வியாதி வராது, உனக்கு நோய் வராது, உனக்கு சுகர் வராது, உனக்கு அல்சர் வராது, உனக்கு பிரஷர் வராது, வாதை உங்ககிட்ட வராது, இப்படிலாம் சொல்றாங்க. சாக மாட்டாய், நீ சாவே உனக்கு கிடையாது. இந்த பிரசங்கத்தை இன்னைக்கு ஊழியர்கள் பண்ணல. இந்த பிரசங்கத்தை ஆதி காலத்திலே ஆதி மனிதனாகிய ஆதி மனுஷனாகிய ஏவாளுக்கு சத்துரு லிட்ரேச்சர் கொடுக்கிறான். சாகவே மாட்டாய், பொய். கண்கள் திறந்தால் தேவர்களை போல் இருப்பாய். இன்னைக்கு சொல்றாங்கல்ல, இயேசு உனக்குள்ள இருந்தா நீ தான் இயேசு. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்காத, உன்னுடைய நாமத்தினால ஜெபம் பண்ணு அப்படிங்கிறாங்க. பொய். பொய்யினாலே ஒரு மனுக்குலம் விழுந்து போகிறது. பரிசுத்தமான மனுக்குலம், பரிசுத்தமாக்கப்பட்ட ஒரு ஜாதி ஏதேன் தோட்டத்தில் பொய்க்கு ஆசைப்பட்டு விழுந்து போகிறது. சாகாமை, நீங்க சாக மாட்டீர்கள், உங்களுக்கு வியாதி வராது, உங்களுக்குள்ள நோய் வராது, இப்படி சொல்றாங்க.
தெய்வ ஜனங்களே, இந்த செய்திகள் கேட்கறதுக்கு ரொம்ப இனிமையா இருக்கும். திருச்சபையில ஒரு கூத்தாடி, ஒரு ஊழியக்காரர் வந்து இந்த செய்தி கொடுக்கும் போது இந்த சாகாமை உபதேசத்தை கேட்க ரொம்ப நல்லா இருக்கும். ரொம்ப வாயில தேன் சாப்பிட்ட மாதிரி இருக்கிறோம். ஆனா வேதம் சொல்லுகிறது, பலத்தின் மிகுதியால் இத்தனை வருஷம் அப்படிங்கிறார் ஆண்டவர். 70 80 வருஷம் ஆண்டவரை கணக்கு தாராரு. பவுல் கிட்ட சொல்றார், உன் பலவீனத்தில் என் பலன் பூரணமா விளங்கும் என்று சொல்லுகிறார். இயேசு சொல்லுகிறார், என் தழும்புகளால் நீங்கள் குணமானீர்கள் என்று சொல்லுகிறார். இயேசு காலத்தில் வியாதிகள் இருந்தது. அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுலின் காலத்திலே, பேதுருவின் காலத்திலே வியாதிகள் இருந்தது. சரீரம் என்று சொன்னால் சரீரத்தில் வியாதிகள் வருவது உண்மை. நம்ம ரொம்ப 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 நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும். வாலிப தம்பி, வாலிப தங்கச்சி, பிசாசுடைய, சத்துருவுடைய, சாத்தானுடைய முதல் ஆயுதம் பொய். பொய்தானே, பொய் பேசலாம், ஒன்னும் பிரச்சனை. நம்ம ஈஸியா எதையும் எடப்படக்கூடாது. அதான் நாவுதானே, நாவு என்னனாலும் பேசணும் யாக்கோபுல சொல்லப்பட்டிருக்கிறது. ஒன்னே ஒன்று கவனிக்கணும், நம்ம பேசுகிற ஒவ்வொரு வார்த்தைக்கும் ராஜாதி ராஜா கிட்ட இருந்து கணக்கு உண்டு. ஒருவனும் ராஜா கிட்ட இருந்து தப்பிக்க முடியாது. ஒருவனும் கர்த்தர் கிட்ட இருந்து தப்பிக்க முடியாது. ஒவ்வொன்றும் பிதா கிட்ட இருந்து தப்பிக்க முடியாது. ஏன்னு கேட்டா, அவன் பொய் பேசுவான், பொய்யை பேச வைப்பான், பொய்யை கேட்க வைப்பான். பொய்யை பேசுவதும் தவறு, பொய்யை கேட்பதும் தவறு, பொய் பேசுறதோட சுற்றி தீர்வதும் தவறு. பொய் வாழ்க்கையில் எல்லா காரியத்திலும் பொய். திருச்சபையில பாஸ்டர் கிட்ட பொய், ஸ்கூல்ல டீச்சர் கிட்ட பொய், அம்மா அப்பா கிட்ட பொய், பலிபீடத்தில் நின்னுக்கிட்டு பொய், பிரசங்கத்தில் பொய், ஆராதனையில பொய். நீ பிசாசின் ஆயுதத்தை வைத்து இருக்கிறாய். உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் சொல்லுங்கள். இதுதான் கர்த்தருடையது. பொய் சொல்லி என்ன கிடைக்க போகுது? பொய் சொல்லி இந்த உலகத்தில் என்ன ஆசீர்வாதம் சம்பாதிச்சாலும் ராஜ்யத்தின் வருகையில் போகும்போது ஆசீர்வாதத்தை கொண்டு போக முடியாது. சாகாமை உபதேசம் பொய். நீங்கள் தேவர்களைப் போல இருப்பீர்கள் என்பது பொய். உன் கண்கள் திறக்கப்படும் சொன்னா கண்ணு திறந்துச்சு, ஆனா மாம்ச கண் தான் திறக்கப்பட்டது. திறந்திருந்த ஆவிக்குரிய கண் மூடிட்டு. கவனிக்கணும். நயம் காட்டுவான், கீழே விழ வைக்கிற பத நயம் காட்டுவான், நயம் காட்டுவான், அப்படியே வருவான். கவனமா இருக்கணும் பிள்ளைகளே. நாம இந்த வாலிப நாட்கள்ல இந்த திருச்சபையின் கடைசி கால எழுப்புதல் காலத்துல டிராவல் பண்ணுகிறோம். ஒரு மேண்டலுக்காக, ஒரு இம்பார்ட்டேஷனுக்காக ஓடுறோம். பொய் நாவி நம்முடைய நாவில் இருக்கக்கூடாது. உண்மையை பேசணும், உண்மையை சொல்லணும். வீட்டில் காலேஜ் போயிட்டு வரும், அம்மா ஏன் லேட்டாக வந்துட்டு கேட்டா உண்மையை சொல்லணும். ஸ்கூலில் டீச்சர் ஏன் ஹோம்ஒர்க் பண்ணலன்னா உண்மையை சொல்லணும். அம்மா கிட்ட பொய், அப்பா கிட்ட பொய். இந்த பொய் தான் அடுத்து களை வாங்க தோணும். வீட்டில் அம்மா அப்பாவுக்கு தெரியாம ஒரு வாயை எடுத்துக்கொண்டாலும் அது பாவம். அம்மா அப்பாவுக்கு தெரியாம 10 ரூபாய் எடுத்தாலும் அது பாவம். பொய்க்கு அடுத்தது பிசாசுடைய முதல் தந்திரமே திருடுதல். கொஞ்சம் கொஞ்சம் நம்ம கவனிக்கணும். கொஞ்சம் நம்ம தேவ சமூகத்தில் அமர்ந்திருந்து, கொஞ்சம் தேவ சமூகத்தில் அமர்ந்திருந்து, ஆண்டவரே என் வாழ்க்கையில் உண்மை இருக்கா, என் வாழ்க்கையில் உண்மையை நான் பேசுகிறேன்னா. பாருங்க, ஆராதனையில் கூட பொய். ஆமாம், என்ன உயிர் வாழும் நாட்கள் எல்லாம் ஓடி ஓடி உழைத்திடுவேன். ஆனால் கல்யாணம் பண்ணிக்கிட்டு 3 பிள்ளையை பெற்றுக்கிட்டு பண்ணி மாதிரி வீட்டில் போய் உட்காந்துக்கிடணும். ஆனால் வொர்ஷிப்பில் என்ன, உயிர் வாழும் நாட்கள்லாம் ஓடி ஓடி உழைப்பேன். இப்போ ஆண்டவர் சொல்லுகிறார், ஏன் நீ பொய் சொல்லி பாடணும், ஏன் நீ பொய் சொல்லி ஆராதிக்கணும்?
ஆண்டவர் நம்ம பொய் சொல்லாமல் இருந்தாலே நம்முடைய ஆராதனை அவர் அங்கீகரிப்பார். அடுத்து நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. அப்படியா இருக்கிறோம்? வீட்டுக்குள்ள வந்தவனா நீர் மாத்திரம் போதுமா இருக்கிறோம்? தங்க நகை போதும், பிள்ளைகள் போதும், வீடு போதும், இரு நாக்கு உள்ளவனா இருக்கக்கூடாது. கொஞ்சம் தேவ சமூகத்தில் அமர்ந்திருந்து, அப்பா என் ஜீவியத்தில் நான் உண்மையை பேசணும். வேதம் சொல்லுகிறது, உண்மை உள்ள மனிதன் பரிபூரண ஆசீர்வாதத்தை பெறுவான். கர்த்தர் நமக்கு உண்மையா இருக்கிறார், நாம் கர்த்தருக்கு உண்மையா இருக்க வேண்டும். யோசிக்கணும். அம்மா அப்பாவுக்கு தெரியாம வீட்டில் எவ்வளவு காசை களவாண்டோன்னு யோசிக்கணும். ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எவ்வளவு காசை பொய் சொல்லி வாங்கணும்னு யோசிக்கணும். பொய்யா பேசிட்டு இருக்க கூடாது. ஏன்னு கேட்டா, பாவத்துக்கு தெய்வம் கணக்கு வைக்கிறாரோ இல்லையோ தெரியல, வார்த்தைகளுக்கு தேவன் கணக்கு வைக்கிறார். ஆண்டவருக்கு உண்மையா இருக்கணும், உலகத்துக்கு உண்மையா இருக்கணும். அது ஏசப்பா நம்மகிட்ட எதிர்பார்க்கிறார். எடுத்த உடனே நம்ம எல்லாம் நமக்கு கிடைச்சிடாது பாருங்களேன். கொஞ்சம் கொஞ்சமா நமக்கு ஸ்பிரிச்சுவல் மெச்சூரை வர வச்சு நம்மளை அப்படியே அழகா, நமக்கே தெரியாமல் நம்மளை அழகா மோல்டு பண்ணுவார் அப்பா. அப்போ இந்த மாதம் முழுவதும் நம்ம தியானிக்க போகிறோம் சத்துருவின் ஆயுதங்கள் எது. முதலாவது நாம் தியானிச்சோம் பொய். கர்த்தருக்கு முன்பாக பொய் சொன்னவர்கள் அனனியா சப்பிரால் பொய் சொன்ன உடனே மரித்து போய்விட்டார்கள். பிசாசு நமக்குள்ள கிரியை செய்கிறது. ஒரு பெண்ணை கொண்டு வந்து விபச்சாரம் பண்ணுன்னு சொல்ல மாட்டான். ஒருத்தனை வெட்டி கழுத்தாருன்னு சொல்ல மாட்டான். ஃபர்ஸ்டே பொய் சொல்ல தான் வைப்பான். வீட்டில் தானே 100 ரூபா தானே எடுத்தது, என்ன தெரிய போகுது? 500 ரூபா தானே, என்ன தெரிய போகுது? 1000 ரூபா தானே, இது யாரும் கேட்க போறா? விசாசம் என்ன தம்பி சொல்லுவான்? டேய், நம்ம அம்மா, நம்ம அப்பா, நம்ம சித்தி, நம்ம சித்தப்பா, நம்ம காசு தானே நம்ம எடுத்தோம், இதுக்கு என்ன கேட்கணும் அவங்ககிட்ட? இல்லை 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 இல்லை. நான் ஊழியத்தில் ஒரு இடத்திற்கு போயிருக்கும் போது, அது எப்படி அதை சொல்ல, ஒரு டிஷ்யூ தான், ரொம்ப ஒரு வெளியூரில் ஊழியத்துக்கு பேர் நல்லா இருந்துச்சு. அப்போ எனக்கு ரூமில் வைக்கப்பட்ட டிஷ்யூவில் ஒரு 3 டிஷ்யூ எடுத்து நான் என் பைபிள் பேக்கில் வச்சுட்டு நான் வந்துட்டேன். வந்து நைட்டு பைபிள் வாசிக்க என் பைபிளை நான் திறக்கிறேன், அந்த டிஷ்யூ இருந்தது. அப்போது ஆண்டவர் என்கிட்ட கேட்குறார், நீ இந்த டிஷ்யூ ரூமில் இருந்து இந்த டிஷ்யூ எடுத்துகிட்டு வந்தது அந்த டிஷ்யூ வச்சவங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்டான். அப்போ நான் சொன்னேன், ஆண்டவரே வெறும் டிஷ்யூவில் என்ன இருக்குது? அப்போ ஆண்டவர் சொன்னார், மகனே, ஃபஸ்ட்டு டிஷ்யூவில் தான் எல்லாம் ஆரம்பிக்கும், அடுத்து எல்லாம் அப்டேட் ஆயிரும். உடனே நான் பேசினேன். நான் சொன்னேன் அவங்ககிட்ட, இப்படி எனக்கு நீங்கள் ரூமில் ஒரு முழு பாக்கெட் டிஷ்யூ வச்சுருந்தீங்க, எனக்கு ட்ராவலில் தேவைப்பட்டுன்னு ஒரு 3 டிஷ்யூ நான் எடுத்துகிட்டு வந்தேன், உங்கள்கிட்ட சொல்லாமல் எடுத்துகிட்டு வந்தேன், என்னை மன்னிச்சுக்கோங்க அப்படிங்கும்போது அவங்க சொன்னாங்க, பிரதர் நீங்கள் டிஷ்யூ நீங்கள் என்னதானே வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு போயிருக்கலாமே, இது உங்கள் வீடு, இது உங்களுக்கு நாங்கள் பண்ணுற காரியம் பிரதர், நீங்கள் இப்படி கேட்குங்க, மனசு கஷ்டமாக இருக்கு. அப்போ சொன்னேன், சகோதரி சகோதரா, உங்களுக்கு இது கஷ்டமாக இருக்குது, ஏன்னா ஆண்டவர் துக்கப்படுத்திட்டு. அப்போ பொய் சொல்லிடக்கூடாது. பொய்யும் திருடும் அண்ணன் தம்பி. உங்களுக்கு ஒரு கதை தெரியுமா? ஒரு பையன் ஸ்கூல்லேருந்து வரும்போது ஒரு குண்டூசி எடுத்து அவங்க அம்மாட்ட வந்து கொடுத்தானா. அப்போ அவங்க அம்மா கேட்டாங்கன்னா, இந்த குண்டூசி யாரும் கேட்கும்போது, நான் கீழே கிடந்தது அம்மா, அதனால இது எடுத்துகிட்டு வந்தேன் அப்படின்னா அவங்க அம்மாவும் சந்தோஷமாக வாங்கி வச்சுக்கிட்டாங்க. அடுத்து கொஞ்ச நாள் கழிச்சு இந்த பையன் வந்து சேஃப்டி பின்னு கொண்டு வந்தானா, அந்த ஊக்கு அப்படிம்பாங்கள கொண்டான். அப்போ அவங்க அம்மா கேட்டாங்க, இது யாரும் கேட்கும்போது, அம்மா இது இப்படி கிறந்ததுன்னு எடுத்துகிட்டு வந்தேன். அவங்க அம்மா ஓகேன்ட்டாங்க.
அடுத்த நாள் நம்ம வீட்டுக்கு வரும்போது 4 நாள் 25 பைசா கொண்டு வந்தேன். நான் இப்போ இருக்கிற பிள்ளைங்களுக்கு தெரியாது, 90 கிட்ஸுக்கு தெரியும். 4 நாள் 25 பைசா கொண்டு வரும்போது அவங்க அம்மா இதுவும் கேட்டால் பொய் சொல்லியிருக்க வாங்கி வச்சுக்கிட்டாங்க. அதுக்கடுத்து 10 ரூபா கொண்டு வந்தான் வாங்கி வச்சுக்கிட்டாங்க. அதுக்கடுத்து நடந்தது என்ன தெரியுமா? ஒரு சகோதரியை கொண்டு அந்த சகோதரி வீட்டில் இருந்த தாலிச்சல் எடுத்து கொண்டு வந்தானா. இப்போ அந்த பையனை ஜெயிலுக்கு கொண்டு போகிறாங்க. இப்போ அவங்க அம்மா சொல்கிறாங்க, என் பையனை ஆரம்பத்திலே நான் கண்டிக்காமல் விட்டுட்டேன் அப்படின்னா. நம்ம அம்மா அப்பா கண்டிக்காங்களோ இல்லையோ, நம்மளை ஆராதிக்கிற தேவன் நம்மளை கண்டிப்பார். காலேஜுக்கு போகிற தம்பி, காலேஜுக்கு போகிற தங்கச்சி, கரெக்டான அமௌண்ட் தான் வீட்டில் நீ கேட்குறியா? ஆனால் எங்கள் வீடு தானே, எங்கள் அம்மா எங்கள் அப்பா எங்கள் பாட்டியம்மா எங்கள் சித்தப்பா தானே, அதெல்லாம் தப்ப எங்கள் மாமா தானே தர. அப்படி கிடையாது. உன் காலேஜ் ஃபீஸு 1332 ரூபானா நீ வீட்டில் சொல்லணும், எனக்கு காலேஜ் ஃபீஸு 1332 ரூபான்னு சொல்லணும். அடுத்து அவங்க 100 ரூபா கூட தந்தாங்க, அது வேற. அதாவது எதெல்லாம் பொய்யினே நம்ம நினைக்கலையோ அது எல்லாமே சத்ருவின் ஆயுதங்கள். கொஞ்சம் கண்ணை மூடி, அப்பா உங்கள் சமூகத்தில் நாங்கள் இதை அர்ப்பணிக்கிறோம். உங்கள் பிதாவாகிய பிசாசு பொய்யனும் பொய்யுக்கு பிதா, வாயை திறந்தாலே போய். கொஞ்சம் இருக்கிற இடத்துல கண்களை மூடி, அப்பா நாங்கள் உங்களுடைய சமூகத்திற்கு வருகிறோம். இந்த நவம்பர் 1ஆம் தேதியே உங்களுடைய சமூகத்தில் அமர்ந்திருந்து நாங்கள் கேட்கிறோம். சத்ருவின் ஆயுதத்தில் முதல் ஆயுதம் பொய். மரகச்சடாந்தல் கபதகத்தடாந்தலபா அல்ஃபோட்டே மாலா சீரபட்டனாடே ரகடடன துடடடபகடடபடா படாரி மட டூட ரகடந்தல் படாந்தரி கத்தோடந்தல் கெடேடி பட்டு உடிடியா ஹரபஹான்டலா சீகே தூயந்தலபா. அப்பா உடைய சமூகத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம். எங்களுக்கு விரோதமாய் எங்கள் நாவை பயன்படுத்துகிற பொய்யின்க்கு பிதாவாய் இருக்கிற அந்த பொல்லாத ஆவியின் வல்லமைகள் எரிவதாக. இதுவரைக்கும் நாங்கள் எங்களுடைய ஜீவியத்தில் பொய் பேசியிருந்தால், எங்கள் குடும்பத்தில் பொய் பேசியிருந்தால், தாய் தகப்பனுக்கு பொய் பேசியிருந்தால், ஊழியக்காரனிடம் பொய் பேசியிருந்தால், மகிமையில் பிரசங்கத்தில் நிற்கும் போது பொய் பேசியிருந்தால், இப்போ ஒரு விஷயம், தேவாதி தேவன் எங்கள் பொய்யை கழுவுவீராக, எங்கள் நாக்கை சுத்திகரிப்பீராக. ஐசாயா 6 சொல்லப்பட்டது போல, ஏசாயாவின் நாவு சுத்திகரிக்கப்பட்டது போல எங்களுடைய நாவும் சுத்திகரிக்கப்படுவதாக. எங்களுடைய நாவையும் பரிசுத்தப்படுத்துவீராக. உண்மையை பேச கிருபை தாங்கப்பா. உண்மையை பேசி பிச்சை எடுத்தாலும் பரவாயில்லை, பொய் பேசாம இருக்க நாவை கண்ட்ரோல் பண்ணுங்கப்பா. டேக் கேர் பண்ணுங்கப்பா. நீங்க டேக் கேர் பண்ணுங்கப்பா. எங்க நாக்க பொறுப்படுங்க ஆண்டவரே. சத்ருவின் முதல் ஆயுதங்கள் வாலிப காலத்தில் அம்மா அப்பா கிட்ட, குடும்பத்துக்கிட்ட, உற்சார் உறவினர்கள் கிட்ட பொய் சொல்லக்கூடாதுப்பா. உண்மையை பேசணும், உண்மையா இருக்கணும். ஃபர்ஸ்ட் உங்ககிட்ட பொய் பேசக்கூடாது, திருச்சபையில் பொய் பேசக்கூடாது, சமூகத்தில் பொய் பேசக்கூடாது, நண்பர்கள் கிட்ட பொய் பேசக்கூடாது, தேவன் பயன்படுத்துகிற தேவதாசர்களிடம் பொய் பேசக்கூடாது. எங்கள் நாவை ஒரு விசை தேவாதி தேவன் சுத்திகரிப்பீராக. பல் கபாந்தலா துடாந்தல் சபதப கபாந்தலபா உடபல தியந்தர கபரதி அந்தர கபலபா ரியந்தல் சபலபா ரபலப துடாந்தல் கபதபா ரிக்கல் கபாந்தல் சபதப துடாந்தலபா மல் கபாந்தல் ஷேப்ர தூர்பென் த்ரா ஹஸ்பண்ட் தனா அல் கத்தோர மல்கந்தல் சபல தியந்தர பிரேகத்தடா ஆதர் கந்தல் கமண்டல் கபடக துடால் பரமாத்துவல் ஸ்கேத்துனா பரமேஸ்வர் பல்கே மசூயன் தராசி பத்தாலயா ஐ கச்சூர மக்கள் சடபலவா ரிக்க சுடபல பௌரக சடாந்தல் கபதபல பக்கப துரபல பலவா இக்க சுடாந்தல் கபக்கப துரபலதி அந்தலவா. இயேசுவின் நாமத்திலே இந்த இளம் தலைமுறைகளுக்குள்ள, ஊழியக்காரர்களாக எங்களுக்குள்ள, குடும்பங்களுக்குள்ள போராடுகிற பொய்யின் ஆவிகள் சுட்டரிக்கப்படுவதாக. இனி உண்மையாயிருக்க கிருபை தாரும் ஆண்டவரே. உண்மையாயிருக்கிற மனுஷன் பரிபூரண ஆசீர்வாதங்களை பெறுவார் என்ற பரிசுத்தப்படுத்துங்க. எங்கள் நாவுகளை பரிசுத்தப்படுத்துங்க. பொய்யின் ஆவிக்கு எதிர்த்து நிற்கிறோம் இயேசுவின் நாமத்தில். நீங்க இறங்கி இருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். அப்பா உண்மையை பேச கிருபை தாரும். இந்த மாதம் முழுவதும் எங்களை நடத்தும். 5 வாரங்களும் கண்ணின் மணி போல பாதுகாத்துக் கொள்ளும். ஜாஷ்வா டிவியில் இணைந்திருக்கிற
எங்கள் ஊழியத்தை நேசிக்கிற ஊழியத்திற்காக ஜெபிக்கிற தேவ பிள்ளைகள் எல்லாரையும் உடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, நாக்கு ரொம்ப முக்கியம். உட்காந்து யோசிங்க, எவ்வளோ பொய் சொல்லிட்டோன்னு எழுதுங்க. அது யாரெல்லாம் உண்மையை சொல்லணுமோ ஃபோன் அடித்து உண்மையை சொல்லிடுவோம். கர்த்தர் எல்லாவற்றையும் கணக்கு வைப்பார். ஏன்னு கேட்டால் அவன் பொய்க்கு பிதாவுமாய் இருக்கிறான். கர்த்தருடைய வருகை தாமதிக்கும் என்று சொன்னால் அடுத்த வாரம் நாம் சந்திப்போம். அது வரைக்கும் கர்த்தருடைய கிருபை உங்களோடும் என்னோடும் ஜாஷ்வா டிவியில் இருக்கிற எல்லாரோடும் இருப்பதாக. ஆமென். மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்துட்டாங்க. வாங்க 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 வாங்க. வணக்கம்மா. உட்காருங்க. பொண்ண கூப்பிட்டு வாமா. பொண்ண பிடிச்சிருக்கா? பொண்ணை பிடிச்சிருக்குது. உங்க பர்னிச்சர்ஸ் ரொம்ப அழகா இருக்குது. அதுவா, எங்க அப்பா காலத்துல இருந்தே வீட்டுக்கு தேவையான ஜன்னல், கதவு எல்லாத்தையுமே கடையாளூர் நாதன் டிம்பர்ஸ்ல தான் வாங்குவோம். இப்போ அவங்களோட புது பர்னிச்சர் ஷோரூம் சங்கரன் கோவில் ரோடு கடையாளூர் மிக பிரம்மாண்டமா ஆரம்பிச்சிருக்காங்க. அவங்க கிட்ட நம்ம வீட்டுக்கு தேவையான மாடல் பர்னிச்சர்ஸ், வுட் பர்னிச்சர்ஸ், டைனிங் டேபிள், ஆபீஸ் சேர், மர பீரோல், மரக்கட்டில், மெத்தை, அதுபோக எலக்ட்ரானிக்ஸ் பொருட்கள் அனைத்தும் ஒரே இடத்துல இப்ப கிடைக்குது. கல்யாணத்துக்கு தேவையான அனைத்து சீர்வரிசை பொருட்களும் ஒரே இடத்துல வாங்கிக்கலாம். இங்க இல்லன்னு எதுவுமே இல்ல. நியாயமான விலை, கலைநயம் மிகுந்த வேலைப்பாடு, தரமான பொருட்கள். என் பொண்ணு கல்யாணத்துக்கு அங்கதான் சீர்வரிசை வாங்க போறேன். அது என்ன, உங்க வீட்டு பொண்ணு நம்ம வீட்டு பொண்ணு, நம்ம எல்லாரும் சேர்ந்து குடும்பத்தோட போய் எடுப்போம். வாங்க, குடும்பத்தோட போகலாம். நாதன் டிம்பர்ஸ் துணை நிறுவனமான நாதன் பர்னிச்சர்ஸ், சங்கரன் கோவில் மெயின் ரோடு, கடையாளூர்.